வெல்கம் டு கைலாஸ் கறிவேல். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் வந்து நல்ல ஒரு ரெசிபியுமா வந்திருக்கேன். அது என்னென்னா முழு கோதுமையை வச்சு தான் பண்ண போகிறேன். முழு கோதுமையை ஊற போட்டு நம்ம இட்லி பண்ண போகிறோம். இட்லி வந்து நிறைய டைப்பில் நம்ம பண்ணியாச்சு. மில்லட் வச்சு இட்லி பண்ணியாச்சு, அது மாதிரி ரவை வச்சு இட்லி பண்ணியாச்சு, நிறைய இட்லியெல்லாம் பண்ணியாச்சு. ஆனால் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக முழு கோதுமை எல்லா கடையிலையும் உங்களுக்கு வாங்க கிடைக்கும். அதை வாங்கி ஊற போட்டு அரைச்சி தான் நம்ம பண்ண போகிறோம். கோதுமை வந்து இப்படி பண்ணும்போது அதில் உள்ள தவிடு எல்லாமே போகாமல் எல்லாமே அது நமக்கு அது நல்ல ஐட்டம்னா ஹெல்த்தியான ஒரு இட்லி பண்ணலாம். ஓகே, அப்போ கட்டாயம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வாட்டியாவது நீங்கள் இந்த கோதுமை இட்லி ட்ரை பண்ணி பார்க்கணும். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். இது வந்து நம்ம ஹெல்த்துக்கு இப்படி பண்ணும்போது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த கோதுமையில் உள்ள பெனிஃபிட்ஸ் எல்லாம் போகாமல் அப்படியே கிடைக்குது. ஏன்னா அதில் உள்ள அந்த ஃபைபர்லாம் நம்மளுக்கு அதே மாதிரி கிடைக்கும். ஏன்னா நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி அதை வந்து நல்ல மாவு வந்து சலித்து எல்லாம் எடுக்கும்போது அந்த ஃபைபர்லாம் நம்மளுக்கு போயிடும். அதனால் இப்படி பண்ணும்போது நல்ல ஹெல்த்தியான இட்லி பண்ணலாம். ஓகே, அப்போது அது எப்படி பண்ணுறாங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து கட்டாயம் ட்ரை பண்ணி பார்க்கணும் இந்த ஹெல்த்தியான இட்லி. நான் இப்போ ஒன்று எடுத்து காட்டுறேன் பாருங்கள். கையில் எடுத்தாலே தெரியுது, அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆனால் இது கூட உங்களுக்கு அரிசி சேர்த்து வேணாலும் பண்ணலாம். நான் வெறும் கோதுமையில் தான் இப்படி பண்ணியிருக்கிறேன். கோதுமை கூட நீங்கள் வந்து கொஞ்சம் அரை கப்பு அரிசி, அதாவது வந்து இட்லி ரைஸ் அப்படி ஏதாவது பாயில்டு ரைஸ் ஏதாவது சேர்த்து பச்சரிசியும் சேர்த்துக்கலாம். அப்படி வேணாலும் உங்களுக்கு பண்ணலாம். இது வந்து நான் தனி கோதுமையில் மட்டும்தான் பண்ணியிருக்கிறேன், உளுந்து மட்டும் சேர்த்துருக்குறேன். ஓகே, அப்போ ஹெல்த்தியாக பண்ணலாங்கிறதுக்காக தான் நான் அப்படி பண்ணினேன். அடுத்த வாட்டி வந்து நம்மளுக்கு அந்த அரிசியும் சேர்த்தே பண்ணிடலாம். ஓகே, அப்போ கரெக்டாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கையும் தெரியுங்க. அப்போ இந்த அருமையான சாஃப்டான டேஸ்டியான இட்லி எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். இது வந்து அரிசி சேர்க்கறனால கலர் வந்து கொஞ்சம் கலர் இப்படி கம்மியாக இருக்கும். அரிசி சேர்த்தா இன்னும் கொஞ்சம் கலர் பிரைட்டாக இருக்கும். டேஸ்ட்டும் சின்னதாக கோதுமையோட டேஸ்ட் இருக்கும். அதை எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க. இப்போ அதுக்காக நான் வந்து கோதுமையும் உளுந்தும் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அது என்னென்னா, இப்போ 2 கப்பு கோதுமை வந்து நான் எடுத்துருக்கிறேன். இது வந்து உங்களுக்கு வீடியோ காட்ட முடியல, நான் இப்போ தான் அதில் தண்ணியில் போட்டேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு போடுங்க. கோதுமையை வந்து நல்லா வாஷ் பண்ணணும். உளுந்து வந்து ஒரு அரை கப்பு சேர்த்துருக்குறேன். அதுக்கு 4க்கு 1ங்கிற ரேஷியோ தான். அதாவது 4 கப்பு கோதுமை நீங்கள் சேர்க்குறா இருந்தால் 1 கப்பு உளுந்து சேர்த்துக்கணும். இப்போ 2 கப்பு சேர்த்தனால அரை கப்பு உளுந்து சேர்த்துருக்குறேன். அந்த உளுந்து கூட வந்து 1 டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துருக்குறேன். ஓகே, அப்போ நீங்கள் வந்து குவான்டிட்டி கூடுதலாக எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து வெந்தயத்தோட அளவையும் சேர்த்து கூடுதலாக எடுத்துக்கணும். இது வந்து ஒரு 6 மணி நேரமாவது குறைஞ்சது ஊற வைக்கணும். பாருங்கள், நம்ம ஊற வச்சு 6 மணி நேரம் இல்லை 7 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ கோதுமை வந்து ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடும். நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து நான் இதை கிரைண்டரில் தான் அரைக்க போகிறேன். மிக்சிலேயே அரைக்கலாம். ஆனால் நான் கிரைண்டரில் அரைக்கும்போது உளுந்து நல்லா பொங்கி வரும், நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். கிரைண்டரில் அரைக்க முடியலன்னா நீங்கள் தாராளமாக மிக்சியில் அரைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அப்போ வந்து இந்த கோதுமை எப்போவுமே நல்லா வாஷ் பண்ணிடணும். நிறைய தூசெல்லாம் இருக்கும் நம்ம வாங்கும்போது. இப்போ நான் வாங்கின கோதுமை வந்து நல்லா நீட்டாக இருந்தது, அதில் அவ்வளோ அழுக்கெல்லாம் இல்லை. அப்போ கிரைண்டரில் சேர்த்துடலாம். பாருங்கள், முதல்ல நாம் வந்து உளுந்தை சேர்த்துடலாம். கொஞ்சம் உளுந்தை போட்டுட்டு அதுக்கப்புறமா ஆன் பண்ணலாம். இப்போ உளுந்தை சேர்த்துட்டு கொஞ்சமாக இடையில தண்ணி தெளித்து கொடுத்து ஒரு 20 நிமிஷம் உளுந்து நல்லா அரையணும். அப்போ நல்ல உளுந்து மாவு வந்து நல்லா பொங்கி வரும். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன். இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொடுக்கலாம். நான் ஒரு அரை கப்பு தண்ணி சேர்க்குறேன், அரையட்டும். நாம் இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சு இடையில திறந்து பார்த்து தண்ணி வேணும்னா சேர்த்துக்கலாம். ஓகே, அரையட்டும். இப்போ பாருங்கள், நம்ம திறந்து பார்க்கலாம். கொஞ்சம் கெட்டி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிடலாம். கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன். 20 நிமிஷம் அரையும் போது நல்லா பொங்கி வரும் மாவு. இப்போ பாருங்கள், 20 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு வந்து நல்லா பொங்கிடுச்சு. இந்த மாவை நம்ம மாற்றிடலாம். பார்த்தாலே தெரியுது பார்த்தீங்களா? நம்ம அரை கப்பு தான் போட்டிருக்கோம். இப்போ வந்து உளுந்த மாவு மாற்றிட்டேன். அடுத்ததாக நம்ம கோதுமையை அரைச்சிடலாம்.
கோதுமை இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துடலாம். கோதுமை வந்து நல்லா அரையணும். எப்படி ஒரு அரை மணி நேரம் ஆகும் கோதுமை அரைகிறதுக்கு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் நல்லா ஃபைனாக அரைச்சிடலாம். இடையில திறந்து பார்த்து தண்ணி வேணால் சேர்த்துக்கோங்க. மெயினாக இது பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் நீங்கள் அரைச்சிருக்கணும். உளுந்துனாலும் சரி தான், கோதுமைனாலும் சரி தான். பாருங்கள், உளுந்து வந்து எவ்வளவு பொங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா? கெட்டியாக தான் அரைச்சி எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி கோதுமையும் நிறைய தண்ணி எல்லாம் சேர்க்காம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம இட்லி வந்து நல்லா இருக்கும். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தண்ணி சேரணும்னா சேர்த்து கொடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டேன். திருப்பி மூடி வச்சு அரைச்சிட வேண்டியது தான். மூடி போட்டுடலாம், அரையட்டும். பாருங்கள், இப்போ நாம் திறந்து பார்க்கலாம். நான் வந்து இதை போட்டு ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. கோதுமை அரைஞ்சிருக்கான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கையில் எடுத்து பார்த்தாலே தெரியும், இல்லை ஃபைனாக அரைஞ்சிருக்கு. போதும், இதையும் நாம் மாற்றிடலாம். இப்போ இதையும் நம்ம மாற்ற போகிறோம். எப்படி ஆனாலும் அரை மணி நேரத்தில் நல்ல ஃபைனாக அரைஞ்சிடும். ஆனால் நீங்கள் வந்து உங்கள் கிரைண்டர் எப்படின்னு தெரியல, நல்ல ஃபைனாக அரைக்கணும் எப்படி ஆனாலும். இப்போ வந்து ரெண்டையுமே சேர்த்துட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாவை ரெண்டுமா நல்லா சேரணும், உளுந்தும் அந்த கோதுமையும். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். போதும், இவ்வளோ உப்பு சேர்த்தாலே போதும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸ்பூன் வச்சு வேணா மிக்ஸ் பண்ணுங்க, இல்லை கை வச்சு வேணாலும் மிக்ஸ் பண்ணிடலாம். நான் வந்து மேக்ஸிமம் கை வச்சு தான் மிக்ஸ் பண்ணுவேன். நல்லா ரெண்டு சேரணும், அவ்வளோதான். இல்லைன்னா இட்லி நல்லா வராது. அது எப்போவுமே அப்படி தான். நம்ம மாவு ஆட்டும்போது, சாதாரணமாக அரிசி உளுந்து ஆட்டும்போதும் அப்படி தானே. பாருங்கள், கை வச்சே பிசைகிறேன். நல்ல மாவு சேர்ந்துருச்சு. மாவு பதம் வந்து கரெக்டாக இருக்குது, ரொம்ப தண்ணியாகவும் ஆகலை. இன்னும் கொஞ்சம் கட்டியாக உங்களுக்கு அரைக்க முடிஞ்சுன்னா அது நல்லது. இப்போ இதை வந்து நம்ம 2 பாத்திரத்துலையாக மாற்றி வச்சிடலாம். ஏன்னா இப்படி வச்சுருந்தா அது பொங்கி எல்லாம் வெளியில் கொட்டிடும். அதனால 2 பாத்திரத்துலையாக மாற்றி வச்சிடலாம். இல்லை ஒரு பெரிய பாத்திரமாக விட்டு வச்சாலும் ஓகே தான். ஆனால் பெரிய பாத்திரமாக விட்டு வைக்கும்போது ஃப்ரிட்ஜில் வைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் வந்து 2 பாத்திரத்துலையாக தான் அதை மாற்றுறேன். இப்போ இதை வந்து நாம் மூடி வச்சு அடுத்த நாள் காலையில் தான் இட்லி பண்ண போகிறோம். நான் வந்து இது காலையில் ஊற போட்டு சாயந்தரம் அரைச்சி அடுத்த நாள் காலையில் இட்லி பண்ண போகிறேன். இது வந்து மேக்ஸிமம் ஒரு 8 மணி நேரம் இந்த மாவை புளிக்க வைக்கணும். அந்த மாதிரி கணக்கில் நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க. ஓகே, அப்போ தான் இந்த மாவு செட்டாகி நல்லா இருக்கும். இட்லி ஆனாலும் தோசை ஆனாலும், தோசையும் பண்ணலாம் இந்த மாவில். இருக்கட்டும், காலையில் எடுத்து நாம் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி மூடி போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ வந்து காலையில் ஆயிடுச்சு. நேற்று வச்சுருந்த மாவு எப்படி இருக்குது, எப்படி பொங்கி வந்திருக்குன்னு நாம் பார்க்கலாம். பார்த்தீங்களா, நல்லா பொங்கி வந்திருக்கு. கோதுமையும் உளுந்தும் சேர்த்த மாவு நல்லா அரைஞ்சிருக்கு. அதனால் பார்த்தீங்களா, அதை இப்படி ஸ்பூன் போட்டு கலக்கும் போதே தெரியும், அது வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது மாவு. இப்போ 2 பாத்திரத்தில் உள்ள மாவையும் சேர்த்து ஒன்றுலேயே விட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். அப்போ தான் மாவு கரெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு இப்போ இட்லி பண்ண எடுத்துகிட்டு மீதியை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். பாருங்கள், எவ்வளோ அழகாக பொங்கி வந்திருக்குன்னு பார்த்தீங்களா. நாம் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னால் நான் வந்து இந்த மாதிரி முழு கோதுமையில் தோசை பண்ணினேன். அது மிக்சியில் அரைச்சி தான் பண்ணேன். அது நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. அந்த வீடியோ எடுத்து நீங்கள் பாருங்கள். இப்போ நான் வந்து இந்த 2 மாவையும் ஒன்றா சேர்த்துட்டேன். உப்பு வந்து நான் பார்த்தேன் கரெக்டாக தான் இருக்குது. நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. இன்னும் நாம் இட்லி விட்டுற வேண்டியது தான்.
இப்போ அதுக்காக ஒரு இட்லி பண்ணக்கூடிய அந்த இட்லி தட்டை எடுத்துடலாம். எடுத்துட்டு அதில் வந்து கொஞ்சம் ஒரு சொட்டு ஆயில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் க்ரீஸ் பண்ணி கொடுத்துடலாம். அப்போ வந்து நம்ம இட்லி ஒட்டாமல் நல்லா வரும். நம்ம சாதாரணமாக எப்போ இட்லி பண்ணும்போது அந்த மாதிரி தானே, அது மாதிரி தான் இதுவும். இப்போ எல்லாத்துலேயுமே நான் இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணிடுறேன். நீ வந்து நாம் மாவை சேர்த்துடலாம். மாவு வந்து ஒரு 3/4 சேர்த்துக்கோங்க. முக்கால்வாசி சேர்த்தோன்னே அது நிறைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எல்லா தட்டுலேயுமே நான் இந்த மாதிரி மாவு சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் மாவு கெட்டியாக இருக்கலாம் போல இருக்குது. ஓகே, மீதி உள்ளதையும் இந்த மாதிரி பண்ணிடுறேன். இப்போ எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி மாவை ஊற்றி வச்சுட்டேன். இப்போ இதுக்காக இட்லி பண்ணுறதுக்காக இந்த பாத்திரத்தில் தண்ணி வச்சுருந்து நல்லா கொதிக்குது. அது மேலே இதை வச்சாச்சு. நீ மூடி வச்சிடலாம். மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் வேக வச்சிடலாம். கோதுமை ஆனால கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும். ஒரு 12லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வேக வைக்கணும். வேகட்டும். இப்போ பாருங்கள், 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் வச்சு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு திறந்து பார்க்கலாம். இப்போ வந்து திறந்து எடுத்து வச்சுட்டு நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் நாம் மாற்றலாம். ஓகே, இப்போ வந்து நல்லா ஆறிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை தண்ணியில் முக்கிட்டு நான் வந்து இந்த மாதிரி எடுக்கிறேன். பாருங்கள், ஒட்டலை, அதிலெல்லாம் ஒட்டி பிடிக்கல. நல்ல சூப்பராக கிடச்சிருக்கு. சாஃப்டாகவும் இருக்குது நம்ம கோதுமை இட்லி. பார்த்திங்களா எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு? பார்த்தீங்களா? இப்படி எடுக்கும்போதே தெரியும் சாஃப்டாக இருக்குது. கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். கேட்டிங்களா? ஹெல்த்தியான ரெசிபி இது. நான் வந்து அரிசியெல்லாம் இப்போ மேக்ஸிமம் எல்லோரும் அவாய்ட் பண்ணிகிட்டே வராங்க. அதனால் இந்த மாதிரி கோதுமையில் அந்த ஃபைபர்லாம் போகாமல் நம்மளுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி முழு கோதுமையை வச்சு நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம். இப்போ நம்ம அரிசி சேர்க்காமல் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம அரிசி சேர்த்து பண்ணலாம். ஓகே.